முன்பதாக. என்னை விட சீனியர்ஸ் எல்லாருமே இங்கே இருக்கிறீங்க. ஆனால் திடீரென்று தான் எனக்கு தெரியும் இங்கே செய்தி கொடுக்க வேண்டும் என்று. செய்தி கொடுக்க முன்பாக ஒரு சில காரியங்களை நான் சொல்ல விரும்புகிறேன். உண்மையிலே இந்த காரியம் அற்புதமானது. இது ஆண்டவருடைய தெளிவான திட்டம். கடந்த வருஷத்தில் எங்களுடைய சபையில் செய்திகள் கொடுக்கும் பொழுது சபை விசுவாசிகள் இங்கே வந்திருக்கிறாங்க. அவங்கெல்லாம் சொன்னாங்க, பாஸ்டர் இந்த செய்திகளெல்லாம் நம்ம வீடியோ எடுக்கணும், வீடியோ எடுத்து சர்ச்சில் உள்ளவங்களுக்கு சிடியாக கொடுக்கணும், ஏன்னா இதை கேட்கணும், எங்களுக்கு கேட்குறதுக்கு ஆசையாக இருக்குது அப்படின்னு சொன்னாங்க. அப்பொழுது சபையிலே சொன்ன பொழுது எல்லாரும் இந்த கேமரா வாங்குவதற்காக எல்லாரும் பொருளாதார உதவிகளை கொடுத்தார்கள். உடனே அதை வாங்கிட்டோம். அதை வாங்குகிறதற்கு முடிவெடுத்து ஒரு 2 நாட்கள் தான் இருக்கும். அப்போ தான் பிரதர் பிரேம் ஃபோன் பண்ணி, பாஸ்டர் நாங்கள் ஆராதனை இயேசுவுக்கேன்னு சொல்லி ஒரு இதை ஆரம்பிக்கிறோம், நீங்கள் எங்கேயா எப்படியாவது ஒரு சின்ன கேமராவில் எங்களுக்கு ப்ரோக்ராம்ஸை எடுத்து கொடுங்கன்னு சொன்னார். அப்போ நான் உடனே சொன்னேன், இன்றைக்கி இப்போ தான் நாங்கள் இந்த 2 நாளைக்கு முன்னால் தான் கேமரா வாங்கணும்னு நாங்கள் முடிவு எடுத்தோம், எங்களுக்கு இது ஆச்சரியமாக இருக்கிறது, கண்டிப்பாக அதை நாங்கள் எடுத்து கொடுக்குறோம் என்று சொன்னோம். பாருங்கள் எவ்வளோ தூரம் கர்த்தர். நாங்கள் டிவிலெல்லாம் கொடுக்கணும்னு ஆசை தான் இல்லை, உண்மையிலே அதை செய்ய வேண்டும் என்ற எந்த எண்ணமும் எங்களுக்கு இல்லை. ஆனால் கர்த்தர் எல்லாவற்றையும் அனாதி தீர்மானத்தின்படி கர்த்தர் எல்லாவற்றையும் செய்து கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா. கடந்த நாட்களில் 1 வருஷம் இந்த நாங்கள் இயேசுவுக்கே ப்ரோக்ராம் 1 வருஷம் ஆனவுடனே சின்ன சின்ன வாழ்த்துறை கொடுங்க பாஸ்டர்னு சொல்லி கேட்டாங்க. அப்போ எனக்கு என்ன பேசுவதுன்றே தெரியாது. அதனால தான் சொன்னேன், எல்லாம் சீனியர்ஸ் இருக்கிறாங்க, எனக்கு பேச தெரியாது அவ்வளோவா. நான் என்னை பற்றி அறிந்த ரூபன் சார்லஸ் இப்போ ஜோமன்னா இருப்பாருங்க, அவர் 21 வருஷமாக எனக்கு அவரை தெரியும். அவர் என்னை பற்றி நல்லா தெரிஞ்சிருந்தாருன்னா எனக்கு ஒரு 10 நிமிஷம் கூட நல்லா பேச தெரியாது. நல்லா வேர்த்து விறுவிறுத்துரும், கை காலெலாம் நடுங்கிரும். எக்ஸ்டென்ஷனில் நான் படிக்கும்போது கூட எனக்கு பிரசங்க இலக்கியம் சொல்லி கொடுத்த பாஸ்டர் தென்காசியில் அவர் ஒரு தடவை எங்களுக்கு ப்ராக்டிஸ் கொடுத்துருந்தார். அப்போ 10 நிமிஷம் பிரசங்கம் பண்ணணும். முதல்ல கிட்டார் எடுத்துகிட்டு வந்தேன், ஒரு பாட்டை பாடினேன், ஒரு வசனத்தை படித்தேன். அதுக்கு மேலே ஓடலை, எதுவுமே வரல, கை கால் வேர்த்துட்டு அப்படியே போய் இறங்கி உட்காந்துட்டேன். அப்போ சொன்னார், எல்லாருமே நல்லா பிரசங்கம் பண்ணுறாங்க, எப்படினே சார் நீ ஒரு ஆள் தான் சரியாக பிரசங்கம் பண்ணல, நீ நிறைய இம்ப்ரூவ் பண்ணணும்னு சொல்லி அனுப்பிச்சி விட்டார். ஆனால் எனக்கு சரியாக பேச தெரியாது. அந்த வீடியோவுக்கு முன்னால் உட்காந்து பேசுகிறதுக்கு சர்ச்சில் இருக்கிற ப்ரோக்ராமை வீடியோ எடுத்துருவோம், தனியாக உட்காந்து பேசுவதற்கு எனக்கு தெரியல. நான் உட்காந்து என்ன பேசுன்னு அந்த பிரதர் அங்கே வீடியோ எடுத்தவர் நம்ம மத்தியில் இருக்கிறார் அருண், அவர் சொன்னார், பாஸ்டர் நீங்கள் பேசுங்க பாஸ்டர்னு சொன்னார். சரி ஃபஸ்ட் டைம் சும்மா ஒரு தடவை ஒரு ட்ரையல் எடுப்போம் பிரதர், அப்புறம் பார்க்கலாம் பிரதர் அப்படின்னு சொன்னேன். ட்ரையல் எடுக்கும் போதே நான் பேசும்போதே ஆவியானவர் தெளிவாய் ஏதோ நான் பேசும்போதே இந்த நாங்கள் இயேசுவுக்கு இன்னும் அடுத்த வருஷத்தில் இப்போ நீங்கள் ஸ்டார்ட் பண்ணணும், அதை செய்யணும், அதுதான் என்னுடைய வாஞ்சை என்று சொல்லி முடித்தேன். அவர் சொல்கிறார், 2-3 மாதங்களுக்கு பின்பாக அவர் சொல்லுகிறார், ஒரு ப்ரோக்ராம் டிவி சேனல் ஆரம்பிக்க கர்த்தர் உதவி செய்திருக்கிறார்னு சொல்லி. ஹல்லேலூயா. இது எல்லாமே ஆண்டவர் செய்கிற காரியம். நம்முடைய பலத்தினால் அல்ல, நம்முடைய சக்தியினால் அல்ல, நம்முடைய ஞானத்தினால் அல்ல, எல்லாமே கர்த்தர் செய்கிறார். ஹல்லேலூயா. அது கர்த்தர் சொன்னார் என்றால் கர்த்தர் அதை நிறைவேற்ற அவர் வல்லவராக இருக்கிறார். ஆமென். பாடல் பாடம் அதே சொன்னாங்க, இந்த டிவி சேனல் உயரணும், அங்கே இருக்கணும், அதுவே தேவையே கிடையாது. ஆண்டவருடைய நாமம் உயர்த்தப்பட்டால் போதும். ஹல்லேலூயா. ஆண்டவருடைய நாமம் அகில உலகத்திலும் அது உயர்த்தப்படுவதற்கு இந்த டிவி சேனல் பயன்பட்டால் போதும். ஹல்லேலூயா. அவருடைய பேர் மாத்திரம் இதில் வரட்டும். இந்த டிவி சேனலை யார் ஆரம்பிச்சாலும் சரி, ஒருவேளை அவர்கள் இதை விட்டு கலண்டு போனாலும் பரவாயில்ல, ஆனால் இந்த டிவி சேனல் தேவனுக்காக, ஆண்டவருடைய வருகை மட்டும் இது இருக்க வேண்டும் என்பதுதான் தேவனுடைய திட்டம். ஹல்லேலூயா. இன்னைக்கு காலையில் என்னுடைய வேத பகுதியில் நான் படித்து கொண்டிருக்கும் பொழுது கர்த்தர் ஒரு வசனத்தை என்னோட பேசினார். அந்த ஒரு வசனத்தை இந்த டிவி சேனலுக்காக அதை சொல்லிட்டு அப்புறம் நான் பிரசங்கத்துக்கு நேராக நான் போகிறேன். இது நான் உட்கார்ந்துருக்கும் போது இங்கே அந்த வேதாகமத்தை படித்து கொண்டிருக்கும் போது வைத்து பார்க்கும்போது கர்த்தர் சொன்னார், காலையில் நான் பேசின வார்த்தையை கண்டிப்பாக அந்த டிவி சேனலுக்காகனே நீ சொல்ல வேண்டும் என்று சொல்லி, அதனால் அந்த வார்த்தையை நான் சொல்லலாம்னு நினைக்கிறேன். 2 தீமோத்தேயு எடுத்துக்கொள்ளுங்கள். 2 தீமோத்தேயு அந்த புஸ்தகத்தை நாம் எடுப்போம். 2 தீமோத்தேயுல ஒரு வசனம் தெளிவாய் சொல்லுகிறது. 2 தீமோத்தேயு 2ஆம் அதிகாரம் 2ஆம் அதிகாரத்தில் 9வது வசனத்தில் இருந்து சொல்லப்பட்டிருக்கிற அந்த வசனங்களை நான் வாசிக்கிறேன். இந்த சுவிசேஷ நிமித்தம் நான் பாதகன் போல் கட்டப்பட்டு துன்பத்தை அனுபவிக்கிறேன், தேவ வசனமோ கட்டப்பட்டிருக்கவில்லை.
தேவ வசனமோ கட்டப்பட்டு இருக்கவில்லை. பிரதர் பிரேம் சொல்லும் போது 3 மாசத்துக்கு ஒரு தடவை நாங்கள் சேனல் மாத்திக்கிட்டே இருந்தோம். ஏதாவது ஒரு தடை வந்துகிட்டே இருக்குது, ஏதாவது ஒரு எதிர்ப்பு வந்து கொண்டே இருக்கு, ஏதாவது ஒன்று நடந்துகிட்டே இருக்கு. ஆனாலும் கர்த்தர் அதிசயங்களை செய்து கொண்டிருக்கிறார். எத்தனை தடைகள் வந்தாலும், சுவிசேஷத்திற்கு எத்தனை தடைகள் வந்தாலும், இந்த சேனலை நடத்துவதற்கு எத்தனை தடைகள் வந்தாலும், தேவனுடைய வார்த்தையை கட்ட முடியாது, தேவனுடைய வார்த்தையை நிறுத்த முடியாது. இந்த சேனலுடைய பேரே ரேமா டிவி, தேவனுடைய வார்த்தையை சொல்லுகிற டிவி. கண்டிப்பா இந்த சேனலை யாராலும் நிறுத்த முடியாது. இதிலே சொல்லப்படுற சுவிசேஷத்தை எந்த மனுஷனாலும் எந்த சக்தியாலும் அதை நிறுத்த முடியாது என்பதை கர்த்தர் தெளிவாய் நம்மோட பேசுகிறார். ஆமென். தேவனுடைய வார்த்தை, இதில் சொல்லப்படுகிற வார்த்தைகளை ஒரு மனுஷனாலும் நிறுத்த முடியாது. ஏன்னா இந்த வார்த்தை கர்த்தருடைய வார்த்தை. எப்பயும் நமக்கு பிரச்சனை வரும், போராட்டம் வரும், ஊழியர்களா இருக்கிற நமக்கு சுவிசேஷ நிமித்தம் பாடுகள் வரும், சரீர பலவீனங்கள் வரும், கஷ்டங்கள் வரும், எல்லா வேதனைகள் வரலாம். எத்தனை கஷ்டம் வந்தாலும் சுவிசேஷம், தேவனுடைய வார்த்தை ஒரு நாளும் கட்டப்பட முடியாது. கடந்த 3 வருஷங்களாகவே என் சரீரத்தில் பலவிதமான பலவீனம். அந்த ஆரம்பமே எப்படி இருந்துச்சுன்னா, அப்படியே கை காலெல்லாம் நடுங்கும், தள்ளுற மாதிரி இருக்கும். ஆனாலும் எங்கள் சர்ச் நான் 3.5 மணி நேரம் ஆராதனை நடத்துவேன். 4 மணி நேரம் வித்தியாசமாக இருக்கும் எங்கள் சர்ச்சில். ஆனால் அமைதியாக இருப்பாங்க. நான் 4 மணி நேரம் இருப்பாங்க. கிட்டத்தட்ட பழைய காலத்து சபை மாதிரி இருக்கும். 1.5 மணி நேரம் வர்ஷிப் நடத்துவோம். கிட்டத்தட்ட 1.5 மணி நேரம் செய்தியை கேட்பாங்க, செய்தியை கொடுப்பேன். அந்த அவ்வளவு வியாதி இருந்தாலும், அவ்வளோ என் கழுத்தில் பயங்கர பிரச்சனையாக, தலை அப்படியே சுற்றும். சில நேரங்களில் யாருமே தெரியாது, முன்னால் யாரும் தெரியாதுனாலும் நான் பாட்டில் பிரசங்கம் பண்ணிக்கிட்டு இருப்பேன். அவ்வளோ கஷ்டங்கள் இருக்கும். அந்த கஷ்டத்துலையும் அவ்வளோ வியாதிகள் எனக்கு இருந்து, கார் ஓட்ட முடியாது, கார் ஓட்டும் போது தலை சுத்தம். அப்படியே என்னுடைய மகளை கொண்டு போய் WCC வரைக்கும் நெசப்பாக்கத்துலேருந்து கொண்டு விட்டுட்டு அப்படியே மெதுவாக வந்துடுவேன், பத்திரமா வந்துடுவேன். ஆனால் ஒரு நாளும் வியாதிப்பட்டேன்னு சொல்லி வேற ஒரு ஸ்பெஷல் ஸ்பீக்கரை பேச வச்சுட்டு இது வரைக்கும் நான் உட்கார்ந்ததில்லை. ஆராதனையை வேற ஒருத்தரை நடத்த சொல்லி உட்கார்ந்ததில்லை. 3.5 மணி நேரம் ஆராதனை நடத்தி இருக்கிறேன். ஏன்னா வேதம் தெளிவாய் சொல்லுகிறது, சுவிசேஷ நிமித்தமாய் எவ்வளவு பாடுகள் வந்தாலும் தேவ வார்த்தை ஒரு மனுஷனாலும் கட்ட முடியாது. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? தேவ வார்த்தை அது எப்பொழுதும் அது போய்கொண்டே இருக்கும். இதுதான் நம்முடைய சரித்திரம், சபையுடைய சரித்திரமே அதுதான். தேவ வார்த்தையை யாரெல்லாம் அழிக்க வேண்டும் என்று நினைத்திருந்தாலும் ஒருத்தராலும் அதை அழிக்கவே முடியல. ஆமென். இதுக்கு பேரும் ரேமான் தான் பேர் வச்சிருக்கோம். நாங்கள் எல்லாரும் சேர்ந்து தான் இந்த பேரை வைத்தோம். கண்டிப்பா இந்த டிவியை யாராலும் என்ன செய்ய முடியாது, அழிக்க முடியாது, நிறுத்த முடியாது. தேவனுடைய வருகை மட்டும் அகில உலகத்திலையும் சுவிசேஷத்தை பரப்புகிறதற்கு, உண்மையான சுவிசேஷத்தை கீழே நீங்க வாசித்தீங்கன்னா நிறைய காரியங்கள் இருக்கிறது. அதை நீங்க வீட்டில் போய் நீங்க வாசித்து பாருங்க. நீ வெட்கப்படாத ஊழியக்காரனையும் சத்திய வசனத்தை நிதானமாய் பகுத்து போதிக்கிறவனாகவும் உன்னை தேவனுக்கு முன்பாக உத்தமனாய் நிறுத்தும்படி ஜாக்கிரதையாரு. இந்த டிவி சேனல்ல நிதானமா பகுத்து போதிக்கிறவர்கள் வரட்டும். அதுல வந்து நிதானமா கரெக்டா பேசுகிறவர்கள் வரட்டும். சும்மா இஷ்டம் போல நினைச்சதெல்லாம் சுவிசேஷம் சொல்லாது, நினைச்சதெல்லாம் போதனையாய் கொடுக்காதபடி நிதானமாய் பகுத்து போதிக்கிறவர்கள், ஜாக்கிரதையாய் போதிக்கிறவர்கள், தேவனுடைய வருகைக்கு ஜனங்களை ஆயத்தம் பண்ணுகிறவர்களாய் கர்த்தர் ஒவ்வொருவரையும் கொண்டு வரட்டும். ஆமென். இதுல ஒவ்வொன்றையா வாசிக்க அது எல்லாமே வித்தியாசமா இருக்குது. இந்த சேனலுக்கே கர்த்தர் கொடுத்தது. ஹல்லேலூயா. அதனால இந்த வசனத்தின்படி கர்த்தர் பெரிய காரியங்களை கர்த்தர் செய்வாராக. ஆமென். சரி, இப்பொழுது தேவனுடைய வார்த்தைக்கு நேராக நாம் கடந்து செல்வோம். ஏசாயா 54ஆம் அதிகாரம் 1வது வசனத்திலிருந்து நம் 3வது வசனம் வரைக்கும் நாம் பார்க்க போகிறோம். இன்னைக்கு ஒருவேளை இன்னைக்கு இது சர்ச்சுடைய ஆராதனை மத்தியில ஒரு சின்ன இனாகிரேஷன் வச்சிருக்கிறோம். அதனால எல்லாருமே நீங்க வந்திருக்கிறீங்க. எல்லாருக்கும் ஆண்டவருடைய வார்த்தை அவசியம். இன்னைக்கு நான் சொன்னேனே, தேவனுடைய வார்த்தை யாராலும் கட்டி வைக்க முடியாது. ஆமென். தேவனுடைய வார்த்தை அது தாராளமாய் கிரியை செய்யும். தேவனுடைய வார்த்தை செய்ய வேண்டிய வேலையை அது செய்துட்டு தான் திரும்பும். ஹல்லேலூயா. தேவனுடைய வார்த்தை இந்த மாலை வேளையில உங்களுக்கு விடுதலையை கொடுக்க வல்லமை உள்ளது. தேவனுடைய வார்த்தை அக்கினி ஜுவாலைகளை பிளக்கும் என்று சொல்லி இருக்கிறது. பெண்மான்களை ஈனும்படி செய்கிறது என்று சொல்லி இருக்கிறது. தேவனுடைய வார்த்தை இன்னைக்கு நமக்கு ஆசீர்வாதத்தை கொண்டு வந்து சேர்க்கும். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? இன்னைக்கு இந்த சேனல்ல நீங்க உண்மையான நிலைமையை நீங்க யோசித்து பார்த்தீங்கன்னா, நாங்க 3 பேர், நானும் பிரதர் பிரேம் பாஸ்டர் எல்லாம் உட்கார்ந்து எங்க கையில ஒண்ணுமே கிடையாது, எதுவுமே இல்லை. நீ உண்மையில அவர் பாடின பாட்டு, வெறுங்கையாய் நான் கடந்து சென்றேன். நாங்க வெறுங்கையா தான் இருக்கிறோம்.
வெறுங்கையா தான் இன்னும் நான் என்னுடைய பார்ட்டெல்லாம் இன்னும் கொடுக்கவே இல்லை, வெறுங்கையா தான் இருக்கிறோம். ஆனா வாக்குத்தத்தம் மாத்திரம் இருக்கிறது. எப்படி யாக்கோபுக்கு தேவனுடைய வாக்குத்தத்தம் இருந்துச்சு, ஆனா வெறுங்கையா சாப்பாடு பை ஒரு கோல் மாத்திரம் தான் அவங்க அம்மா கொடுத்து அனுப்புனாங்க. வேற ஒன்றும் கிடையாது, எதுவும் கிடையாது. படுக்கிறது கூட மெத்தக்கு. நீ காலையில இதான் எங்களுடைய ஆராதனையில் பேசினேன், அவன் படுக்கிறது கூட தலான கிடையாது. ஒரு கல்லைத்தான் எடுத்து நடு எங்கேயோ ஒரு இடத்துல படுத்து தூங்குறான். பயம் வேற, ஏன்னா அண்ணன் வந்துருவானோ கொன்றுவானோன்னு ஒரு பயம் இருக்கும். ஆனாலும் நிம்மதியா தூங்கினான். ஏன்னா சொப்பனம் பார்த்துருக்கேன். சொப்பனம் பார்க்குறவங்க நல்ல டீப் ஸ்லீப்ல இருந்தால் தான் சொப்பனமே பார்க்க முடியும். சும்மா அறகுற தூக்கத்தில் இருக்கிறவங்களுக்குலாம் சொப்பனம் பார்க்க முடியாது. அவன் சொப்பனம் பார்த்துருக்கிறான்னா நல்ல நிம்மதியா தூங்கி இருக்கிறான். ஏன்னா வாக்கு பண்ணினவர் வாக்கு மாறாதவர். என்னை சமாதானத்தோட திரும்பி வர பண்ணுவேன்னு அப்பா மூலமா கத்தர் வாக்கு பண்ணி இருக்கிறார். கண்டிப்பா திரும்பி வர பண்ணுவார்னு நிம்மதியா தூங்கினான். தூங்கும் பொழுது கத்தர் அந்த இடத்துல தரிசனத்தை காட்டுகிறார். ஒரு ஏணியை வைக்கிறாரு. கீழே இருந்து மேலே ஏறுறாங்க, மேல இருந்து கீழே இறங்குறாங்க. அப்ப கீழே இருந்து ஒருவேளை ஜபங்களை மேலே எடுத்து கொண்டு போகிறார்கள் என்று நினைக்கிறேன். மேல இருந்து ஆசீர்வாதங்களை அந்த தேவதூதர்கள் கொண்டாடுறாங்க. அவன் பாருங்க, ராத்தங்கி இருக்கிறான், இரவுல உட்கார்ந்து இருக்கிறான், வேதனையோட உட்கார்ந்து இருக்கிறான், பயந்து போய் வந்திருக்கிறான். அண்ணன் என்ன கொன்னு போட்டுருவானோன்ற பயம், பயங்கரமான சிக்கல். என்ன நடக்கும்னு தெரியாது. மாமாவை இது வரைக்கும் பார்த்தது கிடையாது, மாமா எப்படி இருப்பார்னு தெரியாது, எதுவுமே தெரியாது. ஒரு குழப்பமான சூழ்நிலைமையில் கர்த்தர் ஒரு தெளிவான விஷனை கொடுத்து அனுப்பினார். இன்னைக்கும் எங்களுக்கு இந்த சேனல் எப்படி போகும், என்ன நடக்கும், எப்படி நடக்க போகிறது என்று எங்களுக்கு தெரியாது. ஒரு குழப்பம் தான், வெறுங்கையா தான் இருக்கிறோம். ஆனா கர்த்தர் ஒரு தெளிவான விஷனை மாத்திரம் கொடுத்திருக்கிறார். கர்த்தர் ஏதோ ஒரு காரியத்தை செய்ய போகிறார். இந்த கடைசி கால எழுப்புதலுக்கு இந்த சேனலை கர்த்தர் எடுத்து வல்லமையாய் பயன்படுத்த போகிறார் என்பது மாத்திரம் நிச்சயம். கர்த்தர் உண்மையான ஊழியக்காரர்கள் இன்னைக்கு நிறைய பேர் இருக்கிறாங்க, மறைந்து இருக்கிறார்கள். கர்த்தர் அவர்களெல்லாம் வெளியே கொண்டு வந்து தேசத்தை அசைக்கத்தக்கதான ஒரு பெரிய ஊழியத்தை கர்த்தர் செய்ய போகிறார். எத்தனை பேர் வாசிக்கிறீங்க? ஈசாக்கை போல பல ஊழியர்கள் இன்னைக்கு பெரிய பெரிய ஊழியக்காரங்க இருக்கிறாங்க. உலக பிரசித்தி பெற்ற ஊழியக்காரங்கள் இருக்கிறாங்க. அவங்க எல்லாம் கண்ணு மங்கி, அவங்க எல்லாம் கொஞ்சம் வயசாகி அவங்களுடைய ஜெனரேஷன் முடிகிற ஸ்டேஜில் இருக்குது. அப்படிதானே? இப்போ அடுத்த அந்த யங்கர் ஜெனரேஷன் இப்போ எடுக்கணும். இப்போ அவங்கள மாதிரி ரொம்ப பெரிய அளவுலலாம் பேரோடெல்லாம் வரப்போகிறது கிடையாது. எழுப்புதல் காலத்தில் யாருக்கும் பேர் வரப்போறதில்ல, கர்த்தருக்கு மாத்திரமே பேர் வரப்போகிறது. ஹல்லேலூயா. அதுக்கு தான் கர்த்தர் இப்படிப்பட்ட சின்ன சின்ன சேனல்ஸை கர்த்தர் எழுப்பி கொண்டு இருக்கிறார். பெரிய பெரிய சேனல்ஸ் நிறைய இருக்குது. அவங்களோட போட்டி போடவும் போறது இல்லை. கர்த்தர் போட்டி போடவும் நமக்கு சொல்லவே இல்லை. நம்மளால இயன்ற அளவு சுவிசேஷத்தை எப்படியாவது பரப்ப வேண்டும், எப்படியாவது ஒரு திரள் கூட்ட ஆத்மாக்களை தேவனுக்காக சுதந்திரிக்க வேண்டும். எங்க சர்ச்ல இந்த வருஷத்துடைய வாக்குத்தத்தம், நீ மனம் பொருந்தி செவி கொடுத்தால் தேசத்தின் நன்மையை புசிப்பாய். இங்கிலீஷ்ல வாசித்து பார்த்தா மனம் பொருந்தினா நிறைய பேருக்கு புரியல மாட்டேங்குது. இங்கிலீஷ்ல வாசித்தா தான் புரியுது. இஃப் யூ ஆர் வில்லிங் அண்ட் ஒபீடியன்ட். வெறுமனே ஒபீடியன்ட் மாத்திரம் அல்ல, வில்லிங் அண்ட் ஒபீடியன்ட். வில்லிங் அண்ட் ஒபீடியன்ட்னா நிறைய பேர் ஸ்கூலுக்கு பிள்ளைங்கெல்லாம் போகும், ஸ்கூலுக்கு கீழ்ப்படிஞ்சு போகணுன்றதுக்காக ஸ்கூலுக்கு போகும். ஆனால் எத்தனை பிள்ளை சந்தோஷமாக போகுது? நாளைக்கு காலையில் எல்லா பிள்ளையும் ஸ்கூலுக்கு போகும். எத்தனை பிள்ளை சந்தோஷமாக நாளைக்கு போகுது? எத்தனை பிள்ளை இன்னைக்கு நைட்டே ஆசையாக இருக்குது நாளைக்கு ஸ்கூலுக்கு போகணும்னு சொல்லி? ஒரு பிள்ளை கூட கிடையாது. ஆனால் ஆசையாக போகிறது தான் வில்லிங் அண்ட் ஒபீடியன்ட். நீ ஆசையோடு தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்தால் கர்த்தர் இந்த தேசத்தின் நன்மையை புசிப்பாய். இந்த தேசத்தின் நன்மை, நீங்க உட்கார்ந்து இருக்கும் போது ஆவியானவர் எனக்குள்ள சொன்னது, தேசத்தில் இருக்கிற ஒரு நன்மை இந்த மீடியா. இந்த மீடியா தான் எல்லாரையும் பிடிச்சு வச்சிருக்குது. இன்னைக்கு மொபைல் போன்ல கூட வந்துருச்சு அந்த மீடியா. இது இந்த தேசத்துல நமக்கு கிடைச்ச ஒரு பெரிய வரப்பிரசாதம். இந்த மீடியாவை தேவனுக்காக யூஸ் பண்ண கர்த்தர் உதவி செய்வார். நம்ம வில்லிங்கா ஒபீடியண்டா நம்ம இருந்தோம்னா இதை யூஸ் பண்ணுவதற்கு கர்த்தர் நமக்கு வழிகளை கர்த்தர் உண்டு பண்ணி கொடுப்பார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? இது ஏசாயா 54ஆம் அதிகாரம் 1வது வசனத்திலிருந்து நாம் வாசிப்போம். பிள்ளை பெறாத மலடியே மகிழ்ந்து பாடு, கற்ப வேதனை படாதவளே கம்பீரமாய் பாடி ஆனந்த சத்தமிடு. வாழ்க்கைப்பட்டவளுடைய பிள்ளைகளை பார்க்கிலும் அநாத ஸ்திரீயினுடைய பிள்ளைகள் அதிகம் என்று கர்த்தர் சொல்லுகிறார். நீ உன் கூடாரத்தின் இடத்தை விசாலமாக்கு, உன் வாசஸ்தலங்களின் திரைகள் விரிவாகட்டும். தடை செய்யாதே, உன் கயிறுகளை நீளமாக்கி உன் முளைகளை உறுதிப்படுத்து. நீ வலதுபுறத்திலும் இடதுபுறத்திலும் இடங்கொண்டு பெருகுவாய். உன் சந்ததியார் ஜாதிகளை சுதந்திரித்துக் கொண்டு பாழாய் கிடந்த பட்டணங்களை குடியேற்றி வைப்பார்கள். இந்த வாக்குத்தத்தத்தை கர்த்தர் இந்த
இந்த சேனல் ஆரம்பிக்கிற இந்த நாட்களில் கர்த்தர் நமக்கு தர்றாரு. இந்த 3 வசனங்களில் முதலாவது வசனத்திலே ஒரு வாக்குத்தத்தம் இருக்கிறது, 3வது வசனத்திலே ஒரு வாக்குத்தத்தம் இருக்கிறது. இந்த 2வது வசனம் நம்ம என்ன செய்ய வேண்டும், இந்த சேனலை நடத்துகிறவர்கள், இந்த சேனலுக்கு ஜெப பங்காளர்களாக இருக்கிறவர்கள் நம்ம செய்ய வேண்டிய பணியை இந்த 2வது வசனம் நமக்கு சொல்லிக் கொடுக்கிறது. முதலாவது வசனம் நம்முடைய இப்ப இருக்கிற நிலைமையை காட்டுகிறது. பிள்ளை பெறாத மலடியே, அதான் சொன்னேன், கையில காசு இல்லை, என்ன செய்யணும் தெரியல, எதை வாங்குறதற்கும் ஒன்றும் தெரியல. 2-3 நாளாவே அவர் சொல்லிக்கிட்டு இருக்கிறார், கம்ப்யூட்டர் பாருங்க பாஸ்டர், கம்ப்யூட்டர் வேணும் கம்ப்யூட்டர் வேணும்னு சொல்லிட்டு இருக்கிறாரு. அதை எடுத்து என்னன்னு பார்க்க தெரியல. அவர் கொடுத்த லிஸ்ட்ல இருக்கிறத வாங்குவதற்கு வழி இல்லை. ஆனால் கர்த்தர் எல்லாவற்றையும் அவர் சொல்றாரு, நீ பிள்ளை பெறாத மலடி, நீ கற்ப வேதனை படாதவள். அப்படின்னா பிள்ளை பெறாத மலடி, அவ குழந்தையே வருவதற்கு அவளுக்கு வாய்ப்பு இல்லை, குழந்தை வருவதற்கு வாய்ப்பு இல்லை, கற்ப வேதனையே அவளுக்கு தெரியவே தெரியாது. அப்படிதானே ஒரு மலடி. ஆனா ஆண்டவர் சொல்றாரு, நீ மகிழ்ந்து பாடுன்னு சொல்றாரு. நம்ம கிட்ட ஒன்றும் இல்லை, நம்ம கிட்ட எந்த வாய்ப்பும் இல்லை, எந்த வசதிகளும் இல்லை, ஆனா மகிழ்ந்து பாடு. உன்கிட்ட ஏதோ ஒன்று இருக்குது. நீ பிள்ளை பெறாதவளா இருந்தாலும், நீ வாழ்க்கைப்பட்டவளுடைய பிள்ளைகளை பார்க்கிலும் அநாத ஸ்திரீனுடைய பிள்ளைகள் அதிகம் என்று கர்த்தர் சொல்லுகிறார். உன்கிட்ட நிறைய பிள்ளைகள் இருக்கிறது என்று கர்த்தர் சொல்லுகிறார். உன்கிட்ட ஒண்ணுமே இல்லாவிட்டாலும் உன்கிட்ட இருக்குதுன்னு சொல்றாரு. கர்த்தர் ஒரு பெரிய கூட்டத்தை கர்த்தர் சந்திக்கும்படியாய் இந்த சேனல் மூலமா கர்த்தர் செய்ய போகிறார். இன்னைக்கு இங்க வந்திருக்கிற நீங்களும் ஒருவேளை இதே போல பிள்ளை பெறாத பயங்கர பிரச்சனையில உங்க குடும்பத்துல கஷ்டத்துல உட்கார்ந்து இருக்கலாம். ஆண்டவர் சொல்றாரு, உன் மூலமாய் கர்த்தர் அற்புதங்களை செய்வார். உன்கிட்ட ஒரு அற்புதம் இருக்கிறது என்று சொல்லுகிறார். வேத வசனத்துல பார்க்கிறோம், ஆண்டவர் ஒரு நாள் ஆண்டவர் பிரசங்கம் பண்ணி கொண்டிருக்கிறார், ஜனங்களுக்கு பிரசங்கம் பண்ணி கொண்டிருக்கிறார். அவர் 3 நாளா பிரசங்கம் பண்ணி இருக்கிறாரு. அமைதியா கேட்டாங்க, தண்ணி குடி கூட எந்திரிச்சு போல, சாப்பாடை கேட்கல, எதுவுமே கேட்கல. நம்ம இன்னைக்கு ட்ரைனிங் ப்ரோக்ராம்லாம் நடத்தணும்னா காலையில டிஃபன் கொடுப்போம், 11 மணிக்கு ஒரு டீயும் பிஸ்கெட்டும் கொடுப்போம், 1 மணிக்கு இதெல்லாம் கொடுப்போம். அங்கெல்லாம் ஒண்ணுமே கொடுக்கல, எதுவுமே கொடுக்கல. சின்ன பிள்ளைங்களும் அமைதியா உட்கார்ந்து இருந்தாங்க. தேவனுடைய வார்த்தையை அவ்வளவு ஆசையா கேட்டு கொண்டு இருந்தார்கள். தேவனுடைய வார்த்தையை கேட்டு முடிச்ச உடனே ஆண்டவர் சொன்னாரு, எல்லாம் வாடி போய் இருக்கிறாங்க, எல்லாம் கவலையோட இருக்கிறாங்க, எல்லாருக்கும் பசி வேற, என்ன செய்வதென்று தெரியாதபடி உட்கார்ந்து இருக்கும் போது ஆண்டவர் சொன்னாரு, இவர்களுக்கு என்ன கொடுங்கள், என்ன கொடுங்க. அப்ப சீஷர் நிலமெல்லாம் எப்படி இருக்கு? இப்போ இந்த சர்ச்சில் ஒரு அசிஸ்டன்ட் பாஸ்டர்ஸ்லாம் இருக்கிறீங்க. பாஸ்டர் சொல்றாரு, திடீர்னு எல்லாருக்கும் சாப்பாடு கொடுங்க. நீங்கயாவது ஏதோ அங்கே போனோம்னா, சிட்டியில் போனால் சாப்பாடு வாங்கிட்டு வந்துடலாம். அவங்க இருக்கிற இடத்தில் பக்கத்தில் கடை கிடையாது, ஒன்றும் கிடையாது. திரும்ப 12 பேர் ஒருத்தர் மூஞ்ச பொறுத்து ஒருத்தர் பார்த்துருப்பாங்க. இந்த ஆண்டவர் எப்பயாவது சிக்கல்லையே தான் மாட்டி விடுறாரு, நம்ம எதையாவது ஒரு சிக்கல்ல மாட்டி இருக்கிறாரு, இது கண்டிப்பாக செய்ய முடியாது. பேதுரு எப்பயுமே முந்திரி கொட்டை மாதிரி பேசுகிற ஆளு, அவர் ஆளவே காணும், அந்த இடத்துல, அந்த சீன்ல இல்லை, அந்த பிக்சர்ல இல்லை. அடுத்தது தேசுவின் மார்போடு சாய்ந்து கொண்டிருந்த யோவான் காணோம், வர்ஷிப் லீடர் ஆளை காணோம். அன்பே உண்மை அன்பேன்லாம் பாட்டு பாடுற வர்ஷிப் லீடர்லாம் காணோம், எங்க போயிட்டாரு? இருதயத்தில் சார்ந்து கொண்டிருந்தவனை காணோம், எல்லாரையும் காணோம். ஆனா ஒரே ஒருத்தன் வேத புத்தகத்தில் அவனை குறித்து எழுதப்பட்டு இருக்கிறது, அந்திரேயா. ஆண்டவர் சொன்னதை கேட்டான், இந்த கூட்டத்தில் நீங்கள் ஆகாரத்தை கொடுங்கன்னு ஆண்டவர் சொல்லிட்டாரு. கண்டிப்பா இந்த இடத்துல எங்கேயோ ஒரு ஆகாரம் இருக்கு, இங்கதான் இருக்கு, பக்கத்து ஊர்ல இல்ல, எந்த கடையில இல்ல. கண்டிப்பா கர்த்தர் வாயிலிருந்து ஒரு வார்த்தை வந்துருச்சுன்னா கண்டிப்பா இங்க ஆகாரம் உண்டு. இங்க இருக்கிற கிட்டத்தட்ட அவங்க கணக்கெல்லாம் போட்டு பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 20,000 பேருக்கும் நல்ல திருப்தியா சாப்பாடு கொடுக்கிற ஆகாரத்தை கர்த்தர் இங்க வச்சிருக்காருப்பா. எங்கேயோ ஒன்று இருக்கு, அவனுக்கு நல்லா தெரிஞ்சிச்சு. இங்க பாருங்க, பிள்ளை பெறாத மலடி கிட்ட பிள்ளை எங்கேயா இருக்கும்? ஆனா ஆண்டவர் சொல்றாரு, உனக்கு பிள்ளைகள் அதிகம் என்று சொல்லுகிறாரு. எப்படி இருக்கும்? இதான் குழப்பமா இருக்குது. ஆண்டவருடைய வார்த்தைகள் சில நேரம் இந்த ரேமா வேர்டு நமக்கு குழப்பமா இருக்கும். இந்த வார்த்தை சில நேரம் உங்களுக்கு கேட்கும் போது ஏதோ பைத்தியக்காரன் பேசுறது போல இருக்கும். சாயந்தர நேரத்துல ஏதோ ஒரு பைத்தியக்காரன் பேசுறான்னு இருக்கும். இப்படிப்பட்ட பைத்தியமான பிரசங்கங்களை கொண்டுதான் கர்த்தர் உங்களுக்கு அற்புதங்களை செய்ய வல்லவர். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவர் அதிசயம் செய்ய வல்லவர். போனான் பாருங்க, இந்த அந்திரேயா ஓடி ஓடி போனான். ஃப்ரண்ட் ரோவை பார்த்தான், யார்கிட்டையும் இல்லை. பேக் ரோவுக்கு போனான், சுற்றி மற்றவங்கெல்லாம் நிறைய பேர் இந்த வாலண்டியர்ஸ் கொடுத்தோன்னு வச்சுக்கோங்களேன், இந்த ரொம்ப இந்த மேனாமினிக்கின்னு சொல்லுவாங்கள்ல, அந்த வேலை தான் பார்ப்பாங்க. அப்படியே சும்மா அப்படி கொஞ்சம் தூரம் அப்படி போகிற மாதிரி போகிறது, ஃப்ரண்ட்டில் நம்ம இங்கேருந்து பார்க்கும்போது அவங்க ரொம்ப உற்சாகமாக செய்கிற மாதிரி, அப்புறம் மறைஞ்சிட்டா தன்னால் போய் அங்கே எங்கேயாவது உட்காந்துருவாங்க.
ஆனா இங்க 11 பேர் அந்த வேலையை செய்யல. ஒரே அந்திரையா 20,000 பேர் இருந்தா 20,000 பேரையும் போய் பார்த்தான். ஒரு அலையிலே சொன்ன. ஏன்னா ஒருத்தரை கூட நான் மிஸ் பண்ணிடக்கூடாது. எங்கேயாவது ஒரு இடத்துல கண்டிப்பா கர்த்தர் இங்க ஆகாரம் இருக்குன்னு சொல்லிட்டாரு, கண்டிப்பா இருக்கும். ஆமென். அதாங்க விசுவாசம், அதான் நம்பிக்கை. தேவன் மேல, தேவனுடைய வார்த்தையின் மேல நம்பிக்கை. அவன் போறான், சுத்தி சுத்தி பார்த்து கடைசி ஒரு சிறுவன் இடத்தில் 5 அப்பமும், அது கிடைச்சதும் பாருங்க கொஞ்சம் தான், 5 அப்பம் 2 மீன் தான், அதையும் எடுத்து கொண்டு வந்து, ஆண்டவரே இவ்வளவுதான் இருக்குது ஆண்டவரே. ஆண்டவர் அவனை பார்த்தார். அவனை பார்த்துட்டு ரொம்ப சந்தோஷப்பட்டிருப்பாரு. எல்லாரும் முயற்சி எடுக்கல, ஏன்னா இவருக்கு தெரியும்ல, இங்க இருந்து உட்கார்ந்து எல்லாத்தையும் பார்த்திருப்பாரு. எங்க யார் எங்க உட்கார்ந்து இருந்தா, யார் என்ன வேலை செஞ்சா, எப்படி வேலை செஞ்சான்னு பாரு. எல்லாருடைய வேலைக்கும் கூலி ஒரு நாள் வரத்தான் போகுது. ஆமென். எல்லாருடைய ஊழியத்தையும் கர்த்தர் பார்க்க தான் போறாரு. எங்க யாரெல்லாம் கடைசி வரைக்கும் எல்லாரையும் பார்க்கறாங்களோ அவங்களுக்கு தான் அற்புதங்களை செய்வார். இந்த டிவி சேனலும் உலகத்தில் இருக்கிற கடைசி மனுஷன் வரைக்கும் இந்த சுவிசேஷம் இந்த டிவி சேனல் மூலமா போகணும். ஆமென். இது ஏதோ சும்மா இன்னைக்கு 6 வாரத்தோட ஆரம்பிச்சு அப்படியே விட்டுறக்கூடாது. இதுக்கு எவ்வளவு போராட்டங்கள், கண்டிப்பா போராட்டம் வரும். நான் நிறைய நேரம் நான் எல்லாமே நல்லா இருக்கும்ல சொல்ல மாட்டேன். போராட்டம் வரும். ஏன்னா இந்த வசனத்தின்படி சுவிசேஷத்துக்கு போராட்டம் வரும், கஷ்டம் வரும். எல்லாம் வந்தாலும் உறுதியாய் நாம் நின்று தேவன் கொடுத்ததை, தேவனுடைய அது ஆண்டவர் தெளிவா சொல்லிட்டார். வார்த்தை கட்டப்படாதுன்னு சொல்லிட்டாரு. கண்டிப்பா கர்த்தர் அற்புதங்களை நமக்காக செய்வார். 5 அப்பத்தை 2 மீனை கொண்டு அந்த ஆண்டவர்கிட்ட கொடுத்த பொழுது கர்த்தர் எல்லாருக்கும் திருப்தியாகவும் கொடுத்தாரு. அவங்க மிச்சம் எடுக்கவும் உதவி செய்தார். ஹல்லேலூயா. ஆகவே நாம் உண்மையாய் வாஞ்சையோடு நாம் செய்யும் பொழுது கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். 3வது வசனம், நான் சீக்கிரமா முடிச்சிடுறேன். 3வது வசனம், நீ வலதுபுறத்திலும் இடதுபுறத்திலும் இடம் கொண்டு என்ன செய்வாய்? கர்த்தர் நம்மை பெருக வைப்பார். அடுத்த வார்த்தைகள் எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருக்கிறது. உன் சந்ததியார் ஜாதிகளை சுதந்தரித்துக் கொண்டு. இந்த டிவி சேனல் நம்ம எல்லா ஜாதிகளையும் சந்திக்க முடியாட்டினாலும் இந்த டிவி சேனல் மூலமா எல்லா ஜாதிகளையும் சந்திக்கும்படியாக கர்த்தர் உதவி செய்வார். ஹல்லேலூயா. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அநேக ஜாதிகளை சுதந்தரித்துக் கொண்டு பாழாய் கிடந்த பட்டணங்களை என்ன செய்வார்கள்? குடியேற்றி வைப்பார்கள். எத்தனையோ வீடுகள் பாழாய் போய் இருக்குது. எத்தனையோ பேர் சர்ச்சுக்கு இன்னைக்கு வர முடியல. எத்தனையோ பேர் வீடுகள் கஷ்டத்திலும் துக்கத்திலும் தற்கொலைக்கும் நேராய் ஜனங்கள் போய் கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் வீட்டுக்கு இந்த சேனல் போய் அவர்களை கட்டி எழுப்ப போகிறது. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? கண்டிப்பா அடுத்த வருஷம் இதே நேரத்தில் இன்னும் நாங்கள் அதை எக்ஸ்டெண்ட் பண்ணி இருக்கிறோம். இன்னும் வலதுபுறத்தில் இடதுபுறத்தில் இந்த டிவி சேனல் பெருகி இருக்கிறது என்று சொல்லத்தக்கதாய் கர்த்தர் கண்டிப்பா செய்ய போறார். நான் ஒரே ஒரு காரியத்தை நான் சொல்லி நான் முடிச்சிடறேன். 2வது வசனத்துல, உன் கூடாரத்தின் இடத்தை என்ன செய்? இதான் நம்முடைய பணி. கூடாரம் என்றால் தேவனுடைய ஆலயம். இந்த நீங்களே தேவனுடைய ஆலயம்னு சொல்லி இருக்கிறார். கூடாரத்தை கொஞ்சம் என்ன செய்யணும்? அது எப்படி விசாலமாக்க முடியும்? ஜெபத்தை விசாலமாக்குங்க. ஜெபம் பண்ண ஆரம்பிங்க. அதிகமாய் ஜெபம் பண்ண வேண்டும். ஜெபிக்க 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 நம்முடைய கூடாரம் என்ன செய்ய ஆரம்பிக்கும்? இது அதிகமாக நான் எங்கள் சர்ச்சில் அதிகமாய் செய்தி கொடுத்தேன், எனக்கு டைம் கிடையாது. இது முதலாவது கர்த்தர் தெளிவாய் பேசின காரியம். கூடாரத்தின் இடத்தை என்ன செய்? ஜெபத்தை கூட்டணும். அதிகமாய் ஜெபத்திற்கு முக்கியத்துவம் கொடுக்கணும். ஜெபிக்க ஜெபிக்க கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். மூளை சாதிக்காததை முழங்கால் சாதிக்கும். ஹல்லேலூயா. ரொம்ப அறிவுள்ளவங்க நமக்கு இந்த சேனலுக்கு தேவை கிடையாது. ஜெபிக்கிறவர்களை கர்த்தர் கொண்டு வந்தால் போதும். ஹல்லேலூயா. ஜெபிக்கிறவங்க நமக்கு வந்தா போதும். ஜெபிக்கிறவங்க வந்து செய்தியை கொடுத்தா போதும். சும்மா அலட்டிக்காம சும்மா ஒரு வார்த்தையை சொன்னாலே கர்த்தருடைய வல்லமை இறங்கி போகும். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? கர்த்தருடைய வல்லமை அக்னியானது. தேவனுடைய வல்லமை அபரிவிதமா போகணும். ஆமென். நல்ல ஜெபிச்சு தேவனுடைய வல்லமையினால நிரப்பப்பட்டு இருந்தோம் என்றால் அலட்டவே தேவையில்லை. இயேசுவின் ஊழியத்தை நீங்க பாருங்களேன். ஆண்டவர் எங்கேயாவது ரொம்ப ஃபோர்ஸா ரொம்ப அலட்டிக்கிட்டாரான்னு பாருங்க. இல்லவே இல்லை. அவர் சாதாரணமாய் அவர் ஊழியம் செய்தார். அவர் செய்த ஊழியத்தை இன்னைக்கு யாராலும் செய்து முடிக்க முடியவில்லை. 3 வருஷத்துல அவர் செய்தது எந்த ஊழியக்காரங்களும் நான் ஆண்டவர் செய்த அளவு செய்து முடித்து விட்டேன் என்று சொல்ல முடியாத அளவுக்கு அவரை எட்ட முடியாத ஒரு உயரத்துக்கு கொண்டு போயிட்டார். ஆமென். அடுத்தது ஒரு நல்லதையும் சொல்லிட்டு போனாரு. விசுவாசிக்கிறவன் அதை காட்டிலும் மேலானவைகளை செய்ய முடியும்னு சொல்லிட்டு போயிட்டார். இதே எட்ட முடியல, இதுக்கப்புறம் அதுக்கு மேல நம்ம வர முடியல. ஏன்னா அவ்வளவு தூரத்துக்கு ஆண்டவர் செய்த ஊழியம் வல்லமை உள்ளது. ஆமென். ஜெபத்தை அதிகமாய் கூட்டுவோம். 2வது, உன் வாசல்களின் திரைகள் விரிவாகட்டும், தடை செய்யாதே. திரைகள் என்றால் திரை எதுக்காக போடுவோம்னா மறைவுக்காக போடுவோம்.
மறைவுக்காக போடுகிறது, ஒரு பாதுகாப்புக்காக போடுகிறது. இன்னைக்கு பாதுகாப்புக்காக இந்த திரைகளை போடுற இந்த வசனத்துல சொல்லியிருக்கு, திரைகளை என்ன செய், விரிவாக்கு. ஒரு பாதுகாப்பு தேவை என்றால் ஆலோசனை கண்டிப்பா தேவை. அப்ப இந்த திரைகள் எதா எனக்கு தெரியுதுன்னா, ஒரு ஆலோசனை, அதிகமாய் ஆலோசனை நமக்கு தேவை. நல்ல நல்ல ஊழியக்காரங்க, பெரிய ஊழியக்காரங்கிட்ட இருந்து நமக்கு நல்ல ஆலோசனைகள் வேணும். திரைகளை பெருக்கணும், அதிகமாய் ஆலோசனை கேட்கணும். கொஞ்சம் ஆரம்பத்தில் ஊழியத்தில் செய்யும் போது எல்லாரும் சொல்றதை கேட்பாங்க, என்ன சொன்னாலும் கேட்பாங்க. ஆனால் கொஞ்சம் ஊழியத்தில் வளர 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 எனக்கு யாரும் ஆலோசனை கொடுக்காதீங்கன்னு சொல்லிடுவாங்க, யாருடைய ஆலோசனை எனக்கு தேவையில்லைன்னு சொல்லிடுவாங்க. ஆனால் அந்த ஆலோசனை மிக மிக முக்கியம். திரைகள் என்ன செய்யட்டும், இது ஒன்றில் தான் சொல்றாரு, திரைகளை என்ன செய், விரிவாக்கு, தடை செய்யாத. திரையை விரிவாக்குறதற்கு ஒரு நாளும் என்ன செய்யாதே, தடை செய்யாதே. அடுத்தது சொல்றார், உன் கயிறுகளை என்ன செய், கயிறை என்ன செய், இது விசுவாசத்தை குறிக்குது. கயிறுகளை என்ன செய், நீளமாக்கு. அப்ப எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கிட்டே இரு. அப்ப கர்த்தர் இந்த டிவி சேனலையும் சரி உங்க வாழ்க்கையிலையும் கர்த்தர் அற்புதம் செய்ய வேண்டும் என்றால் இந்த காரியங்கள் எல்லாம் அதிகமாய் அவசியம். விசுவாசிகளா நீங்க இருந்தீங்கன்னா இந்த சபையில போதகர் மூலமாய் உங்களுக்கு கொடுக்கப்படுகிற எல்லா ஆலோசனைகளையும் நீங்க கேளுங்க. ஏன்னா ஆலோசனை இல்லாத இடத்தில் ஜனங்கள் சீர்கெட்டு போவார்கள் என்று வேதம் சொல்லுகிறது. இந்த கடைசி காலத்துல எனக்கு யாரும் ஆலோசனை கொடுக்க கூடாதுன்ற எண்ணத்துல தான் இன்னைக்கு பலர் எழும்பிக் கொண்டிருக்கிறார்கள். ஆண்டவர் கொடுக்கிற ஆலோசனை நமக்கு மேன்மையை கொண்டு வந்து சேர்க்கும். திரைகளை விரிவாக்கு, தடை செய்யாதே. அடுத்தது சொல்றார், உன் கயிறுகளை என்ன செய், நீளமாக்கு. கயிறை என்ன செய், நீளமாக்கு. அடுத்தது உன் முளைகளை என்ன செய், உறுதிப்படுத்து. தேவ சமூகத்தில் தேவனுடைய வார்த்தையினால உன் வாழ்க்கையில அந்த ஆணி அடிக்கிறது, அதான் முளை. அந்த ஆணியை வச்சு அதில் தான் கயிறை கட்டுவாங்க. வசனத்தில் நீ உறுதியாயிரு, அன்புல உறுதியாயிரு, சபையோட சேர்ந்து நீ இரு. கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். இந்த டிவி சேனல் தனியா போகுதுன்னு போயிடக்கூடாது. எல்லா சபைகளுக்கு அது ஊழியத்திற்கு அது பிரயோஜனமான ஒரு காரியமா இருக்கணும். கொஞ்சம் கொஞ்சம் வளர்ந்தவன எனக்கு யார் ஆலோசனையும் தேவையில்லை, எனக்கு எதுவும் தேவையில்லை, யாரும் எனக்கு சொல்ல தேவையில்லைன்னு சொல்லி போய்விடாதபடி தேவன் சொல்லுகிற வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து பணிவோடு தாழ்மையோடு, ஆண்டவரே நீர் தாழ்த்துகிற என்னை நீர் உயர்த்துகிறவர் என்று சொல்லி தேவ சமூகத்தில் நம்மை தாழ்த்தி கொண்டே இருக்கும் பொழுது கர்த்தர் இன்னும் பெரிய காரியங்களை கர்த்தர் செய்வார். வலதுபுறத்திலும் இடதுபுறத்திலும் இடங்கொண்டு பெருக வைப்பார். ரேமா டிவி பெருசாகணும்ன்றது நம்முடைய விருப்பம் அல்ல. ரேமா டிவியுடைய பேர் பிரஸ்தாபமாக வேண்டும் என்பது நம்முடைய இஷ்டம் அல்ல. தேவனுடைய நாமம் அகில உலகத்திலையும் எல்லா தெருமுக்கிலையும் தேவனுடைய வார்த்தை இந்த டிவி சேனல் மூலமாய் சொல்லப்பட வேண்டும் என்பதுதான் நம்முடைய மெயின் எய்ம். ஹல்லேலூயா. இதுதான் இதனுடைய மெயினான நோக்கம். இந்த நோக்கத்தில் நம்ம கரெக்டா இருந்தா இந்த சேனலை கர்த்தர் தம்முடைய வருகை மட்டும் கர்த்தர் இதை யாராலும் அழிக்க முடியாதபடி கர்த்தர் இதை நேர்த்தியாய் கர்த்தர் செய்வார். கர்த்தர் அற்புதங்களை செய்வார். இந்த மாலை வேளையில வந்திருக்கிற உங்களை பார்த்து சொல்லுகிறார், உன்கிட்ட நிறைய இருக்கிறது, உன்னிடத்தில் இருக்கிற பிள்ளைகள் அதிகம் என்று சொல்லுகிறார். கண்டிப்பா கர்த்தர் உன்னை இடங்கொண்டு பெருகும்படியாய் கர்த்தர் உதவி செய்வார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? எல்லாரும் கண்களை மூடி ஒரு விசை நாம் ஜெபம் பண்ணுவோம். இந்த காரியங்கள் எல்லாம் நடக்க வேண்டும் என்றால் பரிசுத்த ஆவியானவருடைய உதவி நமக்கு அவசியம். கீபோர்ட் தேவை என்றால் பரிசுத்த ஆவியானவர் நமக்கு அவசியம். அந்த நிறைவான ஆவியானவர் நமக்குள்ளே வரும்போது குறைவுகள் எல்லாம் மாறிவிடும். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அந்த நிறைவான ஆவியானவர் நமக்குள்ளே வரும் பொழுது எல்லா குறைவுகள் மாறும். ஹல்லேலூயா. பரிசுத்த ஆவியானவர் உங்களிலே வரும் பொழுது நீங்கள் பலன் அடைவீர்கள். 12 சீஷர்கள் முதல்ல மறுதலிக்கிறவனா இருந்தான், காட்டி கொடுக்கிறவனா இருந்தான். ஆனா பரிசுத்த ஆவியானவர் அவர்களுக்குள்ளே இறங்கின பொழுது அவர்கள் இருந்த குறைகள் எல்லாம் மாறிடுச்சு. ஒரே பிரசங்கத்துல 3000 பேர் ரட்சிக்கப்பட்டாங்க. எல்லாரும் கரங்களை உயர்த்தி இந்த பரிசுத்த ஆவியானவர் நமக்குள்ளே வரும் பொழுது கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். ஹல்லேலூயா. நிறைவான ஆவியானவரே வரும்போது குறைவுகள் மாறுமே. நிறைவான ஆவியானவரே நீர் வரும்போது குறைவுகள் மாறுமே. நீர் வந்தால் சூழ்நிலை மாறுமே. முடியாததும் சத்தியமாகுமே.
நீர் வந்தால் சூழ்நிலை மாறுமே, முடியாததும் சாத்தியமாகுமே.